எங்கேருந்து வரீங்க ப்ரோ? சேலம்லேருந்து. சேலம்லேருந்து வரீங்களா? இப்போ எந்த அளவுக்கு ட்ரைனிங் கற்றுக்கிட்டீங்க? இது நாங்கள் இப்போ பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது இவர் கொஞ்சம் பர்ஃபெக்டாக சொல்லி தந்துருக்காரு எங்களுக்கு. மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே ஓகேங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? ரிமூவ் பண்ணுறீங்களா கனெக்டரு? இல்லை ப்ரோ, நாங்கள் இப்போ வந்துட்டு போர்ட் செக் பண்ணிட்டுருக்கோம். போர்டு செக் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. சரிங்க. இப்போ சிப் லெவல் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. போர்டு ஐசி ரிமூவ் பண்ணுறது, கனெக்டர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிருக்காங்க. காம்பனன்ட்ஸ் செக் பண்ணுறது எல்லாமே. ப்ரோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? ப்ரோ ஜாயின் பண்ணி 2-3 days ஆச்சு ப்ரோ. ஓகே. நீங்கள் நான் திருச்சியிலேருந்து வரேன் ப்ரோ. சரிங்க. இப்போ ஓப்பனிங்கில் நல்லா கிளாஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே. எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. இப்போ போர்டு செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ப்ரோ உங்களோட சஜஷன் சொல்லிடுங்க. இது சூப்பராக இருக்குது கிளாஸ். ஓகே. இது நான் கணவாயிலேருந்து வரேன். லோக்கல் கணுவாய்ங்களா? அது வர ஒரு 1 month வந்துட்டு. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் சஜஷன் சொல்லிடுங்க. நான் லோக்கலில் தான் ப்ரோ வரேன். லோக்கலில்? ஆமாம். நான் ஆக்சுவலி வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரிஞ்சிருந்த அளவுக்கு கற்றுக்கிறேன். இப்போ மொபைல் ஷாப் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆமாம், மொபைல் ஷாப் வச்சு தனியாக வச்சுருக்கீங்க. ஏதாவது டவுட்னாலும் வந்து சார் சொல்லி தருவார். ஓகேங்க. மொபைல் ஷாப் வச்சாலும் கூட ஏதாவது டவுட்டு, இந்த மாதிரி நியூவாக ஏதாவது மாடல் வந்திருக்கு, ஏதாவது டவுட்ஸ்னாலும் சஜஷன் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. ஹலோ சொல்லுங்கள். சஜஷன். நான் இப்போ நியூவாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் இங்கே லோக்கலில் இருக்கேன். இப்போ தான் கேட்குறேன். எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க? இப்போ கற்றுக்கிட்டீங்க? இல்லை, நான் இப்போ தான் வந்து இப்போ தான். ஓகே. ஆல்ரெடி மொபைல் ஷாப் வச்சுருக்கோம். ஓகே. ட்ரைனிங் இப்போ சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. எடுத்துனா போவோம். செக் பண்ணுமா? பேட்டு கணக்கில் இங்கே ப்ரோ பேட்டரி கனெக்ட் இது ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது நான் மொபைல் ஷாப் வச்சுருக்கேன். நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. எப்படி யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், பேசிக்காக வந்து ஸ்டார்டிங் நெட்வொர்க் செக்ஷனில் இருந்து நம்ம ஐசி ரீபாலிங் வரைக்கும் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி 1 month எனக்கு முடிய போகுதுன்னா 2 days ட்ரைனிங் முடிஞ்சிடும். ஓகே. பட் பார்த்தீங்கன்னா நான் வரும்பொழுது எனக்கு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஆல் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் ஐசி மொபைல் ஃப்ளாஷிங்கு எல்லாமே எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே மாற்றிக்கலாம். அதாவது நெட்வொர்க் செக்ஷன் தனியாகவும், ஐசி செக்ஷன் தனியாகவும், பவர் ஐசி செக்ஷன் தனியாகவும், அப்புறம் கீழே சிசி போர்டு தனியாகவும், பேட்டரி எப்படி ரிமூவ் பண்ணுறது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது, கிளாஸ் ரிமூவ் பண்ணுறது, அது மாதிரி எல்லாமே தனித்தனியாக கற்றுக்கலாம். ஈஸியாக இருக்கும். அது சொல்லித்தர மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக தான் சொல்லித்தராது. ஈஸியாக இருக்கும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் நோட்ஸ் கொடுப்பாங்க டெய்லியுமே. அது நம்ம மொபைல் ஷாப்பும் நீங்கள் பர்சனலாக வச்சு எவ்வளோ நல்லா இருக்கும்? நான் ஒரு 4 years ஆகிடுச்சு. 4 years ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே லேட்டஸ்ட்டாக வர இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து அப்படியே கற்றுக்கிட்டீங்க. ஆக்சுவலாக அதுதான். இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பேப்பர் டிஸ்பிளே தான் வருது. ஸோ இதுக்கு எப்படி கிளாஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் ஐசினா ஐசி எப்படி ரீபால் பண்ணணும், அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு இருந்தேன். சரி வந்தால் போது தெரிஞ்சுக்கேன். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க? அப்புறம் திருச்சியிலேருந்து வந்துருக்கு. இல்லை எவ்வளோ நாள் ஆச்சு? அப்புறம் நான் 2-3 days ஆச்சு ப்ரோ. 2-3 days ஆச்சு. அக்கௌண்டேஷன்லாம் எப்படி ப்ரோ? அக்கௌண்டேஷன்லாம் நான் வேறு என்னமோ நினச்சேன். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி தராங்க. ஓகே. எல்லாமே ரூம் அவங்களே பண்ணி தந்தாங்க. எல்லாம் ஒர்க்குமே பண்ணி தந்தாங்க. வாக்கன் டிஸ்டன்ஸ்லாம் அப்போது கிளாஸ் முடிஞ்ச வாக்கன் டிஸ்டன்ஸ். இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் செட் ஆகாது. அவங்க தேவையானது அவங்களுக்கு டேஸ்ட்டு எல்லாமே பார்ப்பாங்க. உங்களுக்கு எப்படி? எனக்கு இங்கே பழகிடுச்சு ப்ரோ. பழகிடுச்சு. இங்கே அப்படியே 3 நாளில் பழகிடுச்சு. அப்படியே பழகி நீங்கள் ஒரு பிடிச்சதை சாப்பிட்டு இப்போ ட்ரைனிங் எந்த அளவுக்கு பழகிருக்கீங்க? ட்ரைனிங்கு இப்போ பேசிக்காக கொஞ்சம் பழகிருக்கோம். 2-3 days தான் ஆச்சு. அது கொஞ்சம் பேசிக்காக பழகிருக்கோம். இப்போ அப்படியே கொஞ்சம் நல்லா சொல்லித்தராங்க. நல்லா பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் ஃபேமிலி. ஓகே.
ட்ரைனிங்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? ட்ரைனிங்லாம் நாங்கள் வரும்போது வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. 1 வீக்கில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் பெட்டராக இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான் வந்தது. பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இது எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஏன்னா உங்களோட அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீ, ரூம்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது. அது வாட்டர் சப்ளை எல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கேட்டு வரும்போது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ரூம்லாம் வந்து நியர்பை இருக்குல்ல? நியர்பை இருக்குது, ரூம் எல்லாமே நியர்பை, 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பக்கத்தில் எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபுட்ஸ் எல்லாமே ஓகேவா இருக்குது, ஹோட்டல்ஸ் எல்லாம் நியர்பை இருக்குங்களா, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தேடி போக வேண்டியது. இன்ஸ்டியூட் வந்திருக்கோம் காந்திபுரத்தில். சார்கிட்ட கேட்டுவோம். சார் தான் ட்ரைனிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காரு, கேட்போம். இன்ஸ்டியூட் பற்றி சொல்லுங்கள் சார். சார் நம்மளது 3 இயர்ஸ் ஆச்சுங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஒரு 300 பீப்புள்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 150 மேபி 150 பேர் வந்து ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. ஓனாக இங்கே கற்றுக்கிட்டு போய் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. அது போக அவங்களுக்கு இப்போ பண்ண முடியாத விஷயங்கள் அங்கே நம்ம அவர்னால பண்ண முடியல அப்படின்னா நம்ம இங்கே லைஃப் டைம் சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம திருப்பி அவர் லேட்டஸ்ட் இது வந்தாலும் ஏதாவது டவுட்னாலும் சொல்லிடுவீங்க, இல்லாட்டி கொரியர் அந்த மாதிரி அவங்க அனுப்பியே பண்ணிக்குவாங்க. கொரியர் மோஸ்ட்லி கொரியர் தான் நமக்கு அனுப்புவாங்க. ஏன்னா திருச்சி, சேலம், ஈரோடு இங்கேருந்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ 30 டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கிட்டு போவாங்க. பேசிக்ஸ் கிளாஸ் வந்து 30 டேஸில் கற்றுக்கிட்டு போவாங்க. மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அவங்களால முடியல அப்படின்னா நம்ம இங்கே பண்ணி ஃபீஸ் பேசிக்ஸ்லாம் எப்படி சார்? இங்கே நம்மக்கிட்ட வந்து 10,000 ருபீஸுங்க. பேசிக்லேருந்து சிப் லெவல் வரைக்கும் உங்களுக்கு ரீபாலிங் வரைக்கும் வந்துடும். அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 சார்ஜ் பண்ணுறோம். அக்காமடேஷன் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். 2 ட்ரைனிங் 30 டேஸ் பக்கம் வருமா சார்? ஆமாங்க, 1 மந்த் கோர்ஸுக்கு 30 டேஸ் வரும். யாராவது வந்து நீங்கள் ஷார்ட்டாக எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னா அப்படி கேட்டாங்கனாலும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வீக்கெண்ட் பேட்சஸும் எங்கள்கிட்ட இருக்குது, சாட்டர்டே சண்டே பேட்சஸும் இருக்குது. அதுக்கும் அக்காமடேஷன் ஃப்ரீ. சில பேர் வந்து 30 டேஸில் கற்றுக்க முடியாது சார். அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேர் கற்றுக்குவாங்க, சில பேர் கற்றுக்குவாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அது ப்ராப்ளம் இல்லைங்க. அவங்க அதான் சொன்னேனே, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே வந்து லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எப்போ வேணாலும் அவங்க வரலாம், இங்கே உட்காந்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்து பேட்ச் முடிச்சிட்டிங்க, நீங்கள் திருப்பி வரக்கூடாதுனால நாங்கள் யாரையும் அப்ரோச் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க வரலாம், வந்து 10 டேஸ்க்கு இருந்து திருப்பி அவங்க புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த ஃபீஸ் எல்லாம் நாங்கள் வாங்க போகிறதில்ல. அதனால் சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.